ஒரு நகரத்தில் ரூத் என்ற கிறிஸ்தவ பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் தேவனை நம்பி நேர்மையாக வாழ முயற்சிப்பவள். அவள் ஒரு சிறிய கடையில் வேலை செய்தாள். தனது வருமானம் குறைவாக இருந்தாலும் தினமும் ஜெபித்து தேவன் தன்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்தாள். ஒரு நாள் அந்த கடையின் மேலாளர் ரூத்தின் மீது தவறான குற்றச்சாட்டைச் சுமத்தினார். பணம் காணாமல் போனதற்கு ரூத்தையே காரணம் என்று கூறி அவளை வேலைவிடமும் நீக்கினார். ரூத் மிகுந்த மனவேதனையில் மூழ்கினாள். நான் எதுவும் செய்யவில்லையே, ஏன் இந்த அநியாயம் என்று கண்ணீருடன் தேவனிடம் முறையிட்டாள். அந்த இரவு அவள் வேதாகமத்தை வாசித்தபோது ஒரு வசனம் அவளின் மனதை ஆற்றியது. கர்த்தருக்குள் நம்பிக்கை வையுங்கள், அவர் உங்களை தாங்குவார். சங்கீதம் 55:22. அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு ரூத் தன் மேலாளரை குறித்து வெறுப்பை வளர்க்காமல் அவருக்காக ஜெபிக்கத் தொடங்கினாள். அவனை மன்னிக்க தேவன் தன்னை வலிமைப்படுத்த வேண்டும் என்று வேண்டினாள். சில நாட்களுக்குப் பிறகு உண்மையான திருடன் பிடிபட்டான். மேலாளர் தனது தவறை உணர்ந்து ரூத்திடம் மன்னிப்பு கேட்டார். அவளுக்கு மீண்டும் வேலை வழங்கப்பட்டது. ஆனால் ரூத் அதைவிட பெரிய ஒன்றை செய்தாள். நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று அன்புடன் கூறினாள். ரூத்தின் மன்னிப்பும் அமைதியும் மேலாளரின் மனதை மாற்றியது. அவனும் தேவனை தேட ஆரம்பித்தான். ரூத்தின் வாழ்க்கை தேவனில் நம்பிக்கை வைத்தால் எந்த சோதனையையும் ஜெயிக்க முடியும் என்பதை அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: அநியாயம் நேரிட்டாலும் தேவனில் நம்பிக்கை வைத்து மன்னிப்பை தேர்வு செய்தால் தேவன் நம்மை உயர்த்துவார். அன்பும் மன்னிப்பும் தான் கிறிஸ்தவ வாழ்வின் உண்மையான அடையாளங்கள்.